உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு. மிக முக்கியமாக இந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அதற்கான தீர்வுகள்லாம் வந்துட்டு ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நம்புறீங்களா? எப்படி இருக்கு? அவங்க மக்கள் வந்துட்டு எப்படி உங்களை ரிசீவ் பண்றாங்க? உங்களையும் மேடம் எப்படி ரிசீவ் பண்றாங்க? மக்கள் வந்து நல்லாவே ரிசீவ் பண்றாங்க. அந்த ஆதரவு, அன்பு, ஆதரவு, பாசம் எல்லாமே இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து பாக்குறாங்க. சினிமா என்ற மோகத்தில் வந்து பார்க்குற கிரௌடு கிடையாது. என்ன சொல்ல போறாங்க, இவங்களுக்காக வாக்களிக்கணும்ன்ற எண்ணத்தோடு வருகிறவர்கள் பல பேர் இருக்காங்க. அதில் இந்த தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கு. பட்டாசு தொழில் முக்கியமாக வந்து சிவகாசி சாத்தூர் பக்கம்லாம் பட்டாசு தொழிற்சாலை வந்து முக்கியமாக அந்த பச்சை உப்பை வந்து பேன் பண்ணுற அளவுக்கு போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்குது. அது வந்து சாதகமாக வருகிற வாய்ப்பு இருக்கு. காரணம் பச்சை உப்பு இஸ் நாட் பேன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது பேன் பண்ணலை. ஏற்கனவே அண்ணாமலைஜியும் சரி, நிர்மலாஜி அவர்களும் சரி, இங்கே வந்து மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காங்க. அது ரொம்ப ஆழமாக வந்து அந்த மக்களிடம் பதிவாயிருக்கு. ஏன்னா அதில் சைனீஸ் ரைட்டர் சீப்பாக கிடைக்குதுன்னா தீக்குச்சி வந்து விற்காமல் போயிடும்ன்ற அளவு வரும்போது அதை டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பிஜேபியின் ஆட்சி என்பது அவங்களுக்கு சிறப்பாக தெரியும். விருதுநகர் தொகுதி ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? பாஜக உங்களுக்கு நேரடியாக கொடுத்தாங்களா இல்ல நீங்க கேட்ட தலைமை வந்து நிக்கணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 28 வருஷம் என் நண்பர், என் சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அடிக்கடி இங்கே வர ஊர் இது. அதனால் இங்கே பல நாள் வந்துட்டே இருக்கனால இந்த தொகுதி வந்து பரிச்சயமான தொகுதி தான். அண்ட் இப்போ டீப்பாக வந்து அந்த தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள், ஏன்னா நீராதாரம் கிடையாது, தூர்வாராமல் இருக்காங்க, கண்மாய்கள் எல்லாமே தூர்வாரல, ஆகாயத்தாமரை படர்ந்து கிடக்குது, அப்புறம் பார்த்தா பல சாக்கடை நீர் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு பேசிக் என்ன சொல்கிறேன், அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல இடங்களில் பார்க்கும் வேதனையாக இருக்குது. இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் தான் முதல்ல வந்து முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க போட்டியிடாம மேடம் போட்டியிட வைக்கணும் அப்படின்றதுக்கான எதுவும் ஸ்பெசிபிக் ரீசன் இருக்காது? ஸ்பெசிபிக் ரீசன் கிடையாது. முதலே நான் வந்து டிட்டர்ன் பண்ண வந்து அலையன்ஸ் பேசும்போதே நான் வந்து இந்த தேர்தல் நிற்காமல் என்னுடைய மற்ற சகோதரர்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டிய எண்ணத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் நான். அப்புறம் இல்லை, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் நிற்காட்டி மேடம் நின்னா நல்லா இருக்குமேன்னு சொன்ன பிறகு விருதுநகரில் நிற்கிறேன்னு சொன்னால் நீ விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, அதனாலதான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் கலந்திருக்கிற சமூகம் இங்கே இருக்கு. இங்கே சாத்தூர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, விருதுநகர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் எல்லாமே எல்லாரும் இருக்கின்ற ஒரு அந்யோன்யமாக நட்பு பாராட்டுகின்ற ஒரு சமூகமாக சமத்துவமாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க நீங்க அதாவது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடங்கி 17 ஆண்டுகள் கட்சி நடத்தினீங்க. திடீர்னு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நீங்க இந்த தேர்தலுக்கு முன்பு கூட 3 கட்ட பேச்சுவார்த்தையை அதிமுக நடந்தீங்க. ஆனா திடீர்னு போய் பாஜகவுடன் இணைத்ததற்கான காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் கேட்கிற முதல் கேள்வி, சார் இந்த யாரோட கூட்டணி, எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க? இப்போ 40 தொகுதி இருக்கு, 40 போட்டியிடுறீங்களா, 20 போட்டியிடுறீங்களா? யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவர் கேட்கறது இல்லை. பிரதான கட்சிகளை தவிர நீங்க யாரை கூட்டணியில் சேர்த்துக்க போறீங்களோ அவங்கள கேட்கறாங்க. அவங்க எல்லாத்துலயும் நீங்க தான் நிக்கிறீங்க, அவங்களையும் கேட்கறது இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு கூட்டணி என்ற ஒரு சொற்குள் தான் எல்லாமே அடங்கி போச்சு. இப்போ பணநாயகம் அதிகமாக இருக்கிற சூழலில் நம்ம எப்படி இதை வழிநடத்தி போனோம் பல ஆண்டுகள் திங்க் பண்ணது உண்டு. நான் இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா 2 சீட்டு ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எல்லாமே முதல் துவக்கம் வந்து மெதுவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வெற்றி பெற்று வந்தாங்க. ஆனால் அதே களம் தான் இன்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அன்னைக்கு அவர்கள் சேர்ந்து அரசியல் களம் வேறு. மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்தாங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போனோம், சில காரணங்கள் இருந்து இந்த கட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த கட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்படிலாம் இருந்தது. இப்போ அந்த நரேட்டிவே இல்லை. இப்போ வந்து பேசிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களை பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலான்ற எண்ணத்தில் பயணிக்கும் போது யார் கட்சி துவங்கினாலும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதாவது பணத்தை யார் கொண்டு சேர்க்க முடியுமோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் எண்ணம் வந்து ஆழமா பதிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கான யுக்தியை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் வந்து எவ்வளவு பேர் கூட்டணி, யாரோட கூட்டணி, எவ்வளவு சீட்டு நினைக்கும் போது தொடர்ந்து நினைச்ச அந்த தாட்ல ஓவர் நைட் திங்க் பண்ண. நான் கூட எல்லாரும் சிரிச்சாங்க, மனைவிட்ட கேட்டார் அப்படின்னு. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் வீட்டோட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வேற எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷுவலாக நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துலான் இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டபோது, நீங்கள் என்ன முடிவு எடுத்து நான் கூட தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் அவங்க ஒன்றும் டிசிஷன் எடுத்து கொடுக்கல எனக்கு. நம்ம வந்து அதே பொதுநல சேவை ஏன் இப்படி போய் அப்படி செய்யக்கூடாது? கட்சி நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசிட்டீங்களா சார்? ஏன்னா 17 வருஷம் உங்களோட இணைந்து செயல்பட்டாங்க. மேல வந்து நிர்வாகிகளோட பேசி, உயர்மட்ட குழுட பேசி, அது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி மேல் 5 பேரை வந்து கேட்டு உடனே தான் முடிவு எடுத்தோம். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம். நிக்கிறதா இந்த கட்சியின் பலமே.
இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகல நீங்க எம்பியா இருந்தீங்க, அதிமுகல சட்டமன்ற உறுப்பினர். உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜருடைய ஆட்சி கொடுக்கணும், காமராஜர் வழியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றத தொடர்ச்சியா பல்வேறு அதாவது ஐகான் சொன்னா அப்பழுக்கற்ற ஆட்சி தந்த பெருந்தலைவரை போல் நாம் ஆட்சி அமைக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். காங்கிரஸ் அல்லாமல் பிஜேபின்ற அந்த முரண் இருக்கே சார்? இல்ல, முரண் ஒண்ணு கிடையாது. பெருந்தலைவர் கடைசி காலத்துல எமர்ஜென்சி ஒன்று கொண்டு அவர்கள் மதிக்காதவர்கள் தான் காங்கிரஸ். தேசிய நீரோட்டம் என்று பார்க்கும்போது ஒரு தலைவர் ஒரு நாட்டை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார், பொருளாதார ரீதியில் உயர்த்தணும் எண்ணத்தோடு உலகளவிலே பாராட்டப்படுகிற மோடிஜி ஒரு வல்லரசு நாடாக இந்தியா உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதனுடன் இணைந்து செயல்பட்டால் என்னென்ற எண்ணம் தான் அங்க போய் சேர்ந்த ஐடியாலஜி சேம். இவங்களும் ஊழலற்ற ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க, பெருந்தலைவர் ஊழலற்ற ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஊழலற்ற ஆட்சி மக்கள் நலன் கருதி திட்டங்களை தீட்டும் போது இந்த எண்ணங்கள் சிறப்பாக இருக்கு, அதே எண்ணங்கள் தான் இருக்கு. பாஜகவுக்கான எதிர்ப்பு ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியான அரசியலை எப்படி பாக்குறீங்க? இது இரு திராவிட இயக்கங்கள் சொல்றது ஒண்ணு. 1967 இருந்து யார் வேணா எங்க வேணா நிக்கலான்றது போய் குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இங்க நிக்கணும்ன்றது உருவாக்குனது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். பிரித்து பார்த்தது, பிரிவினை உருவாக்கியது இந்த 2 பேர் தான். அது இல்லாம இருந்தா இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்திருப்பாங்க. யார் வேணா எங்க வேணா நிக்கலான்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கும், ஒரு சமத்துவம் இருந்திருக்கும், ஒரு ஒற்றுமை இருந்திருக்கும், எந்த துவேஷமும் இருந்திருக்காது. நீங்க அந்த பார்வையிலே பார்த்துட்டு இருக்கனால ஒரு சிலர் உங்களுடன் அமைத்து உங்க கூட சேர்த்துட்டு இருக்கும் போது நீங்க தான் உங்களுக்கு பாதுகாவலர் மாதிரி உருவாக்கிக்கிட்டீங்க. இப்ப திமுக அதிமுகக்கான ஒரு மாற்று அரசியலை இங்க புதுசா என்ன பண்ணிட முடியும்? பாஜகவால கவர்னன்ஸ் கொடுக்க முடியும், சிறப்பான நிர்வாகம் கொடுக்க முடியும், அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்கள் இருக்காங்க, சிறப்பாக சிந்தனையாளர்கள் இருக்காங்க, திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முடியும். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றது முதல்ல சிரிச்சாங்க, இன்னைக்கு சாதாரண எல்னி கடையில் போனாலே கூகுள் பே இருக்கு. இதெல்லாம் மாற்றம் தானே. அடாப்டிங் டு த நியூ டெக்னாலஜிஸ் பண்றாங்க. தொலைநோக்கு சிந்தனை இருக்கு, பார்வை இருக்கு, இளைஞர்கள் வழிநடத்துவது உந்துதல் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நீங்க சயின்டிபிக் இன்னோவேஷன், சயின்டிபிக் எல்லாமே பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, இன்னோவேஷனா ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ரிவர்ஸ் மைக்ரேஷன் அடிக்கடி சொல்றது காரணம் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டிலிருந்து இருக்கிற இந்தியர்கள் வாழ்கின்றவர்கள் இன்று மோடியின் ஆட்சியை பார்த்து ஏன் மீண்டும் நான் பாரத தேசத்துக்கு இங்க நான் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடாது என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்குன்னு சொல்றேன். இப்ப திமுக அதிமுக மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசுகள்ல வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தானே தமிழகம் இருக்கு பிற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது. அது காரணம் மக்கள் இங்க இருக்கிறவங்க உழைப்புன்னு சொல்லி எல்லாம் படிச்சு இந்த ஐடி டெக்னாலஜி டெவலப் பண்ண நீங்க படித்த இளைஞர்கள் அதிகம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நாலேஜ் இங்க அதிகமாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் டெவலப், இவங்க டெவலப் பண்ணல. அரசுடைய முன்னெடுப்பு இருக்கும்ல சார்? அரசோட முன்னெடுப்பு இல்லை, இது பேசிக் டெக்னாலஜி இன்னோவேஷன் வந்த பிறகு இங்க வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா growth ஆனது அதிகம். இவங்க growth என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வளத்துக்கு என்ன பெருக்கலாம், எப்படி டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளவு போடலாம், எங்கெல்லாம் வறட்சி மாவட்டங்கள் இருக்கு, எப்படி உருவாக்கலாம், விவசாயத்தை எப்படி பெருக்கலாம், விவசாயம் இல்லாத பூமியில் எப்படி விவசாயம் செய்யலாம், இதெல்லாம் சிந்திக்கவே வரல உங்களுக்கு. அதான வளர்ச்சி திட்டங்கள். இல்ல பல மாநிலங்கள்ல பாஜக கூட ஆட்சியில இருக்கு, அந்த பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் தான். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக உருவாகிவிட்டது. விதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது ஏராளமா சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 29 பைசா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா 8 பைசா தான் மகாராஷ்டிராக்கு. இங்க உங்களுக்கு கூட 29 பைசாக்கு 1,58,145 கோடி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 29 பைசா என்ன 29 பைசா? ஸ்டேட் ஜிஎஸ்டி உங்க கையில வச்சிருக்கீங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மட்டும் தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் வருது. அப்ப அந்த பகிர்ந்து கொடுத்து யார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு கொடுத்த பிறகு பிற மாநிலங்களும் உருவாக வேண்டும், வளர வேண்டும் என்ற அடிப்படையில் அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி பீகார் இதுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாங்க. பிறரும் வாழணும், மற்ற ஸ்டேட் உயரணும் வேண்டும், இங்க உயர்ல இங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் செழுமையாக்க பாக்குறாங்க. என்ன தப்பு? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகிற மாநிலம் சொன்னா மகாராஷ்டிராக்கு 8 பைசா கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 8 பைசா கேவலமா இல்லையே? புரிதல் இருக்கு அவங்களுக்கு, அந்த புரிதல் இவங்க இல்ல. நிதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கியத்துவம் இல்ல மாநிலங்களுக்கு. மாநில அரசு சொல்கின்ற குற்றம் தானே. எப்பதான் நீங்க நிதி ஆதாரத்தை நீங்க பெருக்குவதற்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது முயற்சி பண்ணல. 8.33 லட்சம் கோடி நீங்க கடன்ல இருக்கீங்க. இன்னும் அடுத்த பட்ஜெட்ல 10 லட்சம் கோடின்னு சொல்வீங்க. இந்த சுமை தீர்ப்பதற்கு என்ன மாதிரி திட்டங்கள் வைத்திருக்கு? இது வரைக்கும் ஒரு வெள்ளரிக்கை கொடுங்க. ஏதாச்சும் நிதி குழு தான் பரிந்துரை பண்றாங்க, அதை பகிர்ந்து கொடுப்பதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களா முடிவெடுத்து தமிழ்நாடுக்குள்ள தான் கொடுக்கணும், அவங்க முடிவெடுக்கல. இது இண்டிபெண்டன்ட் பாடி, முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசோடைய செயல்பாடுகள், இந்த 3 ஆண்டு கால அரசோடைய செயல்பாடுகள் எப்படி இலவசத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்து கிண்டல் வேற பண்றாங்க. நீங்க கீழ்த்தரமா பேச 29 பைசா மோடின்றீங்க. அந்த சேர் இருக்கைக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? எங்கேயும் பார்த்தா ஒரு இருக்கை பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம் ஒரு கல்லூரியில். அந்த பிரின்சிபல் சீட்டுக்கு தான் மரியாதை. உங்களுக்கு பிடிக்காதவராக இருக்கலாம், ஆனா அந்த சீட்டோட பவர்
அந்த இருக்கையில் சென்று அமர்வது, அந்த இருக்கைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இப்போ தயாநிதி மாறன் சொல்றாரு, அண்ணாமலைஜி வந்து ஜோக்கர்ன்றாரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் செய்வதுதான் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளா? கலைஞர் காலத்து திமுக வந்து இப்ப மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. அவர் வந்து ஒரு மேக்கியவலியன், ஒரு பாலிட்டிஷியன், ஒரு அறிவு ஆற்றல் திறமை உள்ளவராக இருந்தார். சில விஷயத்தை அவர் பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க பார்க்கற கீழ்த்தரமான அரசியல் தானே இருக்கு. பாலிடிக்ஸ் அட்டாக் தர் பாலிசிஸ், டோன்ட் அட்டாக் த பர்சனாலிட்டிஸ். எங்க அம்மா திட்டிட்டு ஒரு பையன் முன்னாடி நிற்க முடியுமா? நான் கேட்கறேன், சொல்லி பார்க்க சொல்லுங்க. உங்களை யாராச்சும் நான் சேலஞ்ச் பண்றேன். என் பரப்புரையில் யாராச்சும் என்ன சொல்லி பார்க்க சொல்லுங்க. என் தாயை பழித்தோ என் தந்தையை பழித்தோ சொல்லுவாங்களா? டோன்ட் ஹிட் எனிபடி பிலோ த பெல்ட். நீங்க அரசியல் பேசுங்க, அரசியல் ஞானம் இல்லைன்னு சொல்லுங்க. ஐ சேலஞ்ச் எனிபடி டு டிபேட். கிவ் மீ a topic in 1 week's time. Let us debate. Let us see who is more intelligent. அப்படி இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்கிறவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க இன்னைக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.